ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/4/2024 50/50 FF93க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிபடும். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைம் ஒன்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல் ABC போர்டுமே நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதாவது நம்ம சி போர்டுக்கு பார்க்குறோம், ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ABC ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு வந்து ஃபார்மெட்டாக மாறுது. அதை தான் நம்ம இந்த ட்ராவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த கெஸ்ஸிங் எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிப்படும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம், கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட், ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ABC போர்டில் வந்து 0 to 0 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 239 0 to 0. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ABC போல் வந்து 948, அதுக்கு முந்தின ட்ரா 256 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. யார் நேற்றுக்கானதோ முந்தினத்துக்கானதோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4Dயோட 9ஐயும் 8ஐயும் நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான இந்த ABC போலில் உள்ள மாற்றங்கள் ஃபுல்லாகவே வருது நண்பா. ஸோ அது போட்டால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதாவது 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு போர்டு மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 834லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 263. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4Dங்கிறதுனால இதில் 3. இந்த 3யோட நம்ம வந்து 9ஐயும் 8ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 9 + 3 = 2. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 8 + 3 = 1. அப்போ 2 அல்லது 1, 2 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 834க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 150. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஆனால் நோட் பண்ணுங்கள், போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு A நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு இதில் A கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து போடுறேன். நான் வந்து அதுதான் சொன்னேன், இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து போர்டு மாறுபடும். ஸோ A போர்டாக இருந்தாலும் இந்த மெத்தடுக்கான சி போர்டு தான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 150க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 150 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 813 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட நம்ம 8ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம். அப்போது 9 + 3 = 2, 8 + 3 = 1. அப்போ 1 அல்லது 2, மறுபடியும் நம்மளுக்கு 2 அல்லது 1 இருக்குது இந்த 150க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 256 கிடச்சிருக்கு நண்பா. அந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு 2 தான் கிடச்சிருக்கு. ஸோ சி போர்டு அல்லது ஆல், இதில் நம்மளுக்கு மறுபடியும் ஆல் போர்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு வந்து A போர்டு. இப்போ நம்மளுக்கு 2 டைம் முடிஞ்சு நண்பா. இப்போ 2 டைமில் நம்மளுக்கு வந்து A போட்டிருக்கு, 2 தடவை நம்மளுக்கு A போட்டிருக்கு. இப்போ அடுத்தடுத்து கவனிங்க. இப்போ 256க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 506. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இதோட நம்ம 8ஐயும் 9ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 9 + 6 = 5, 8 + 6 = 4. அப்போ 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 256க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 256க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 948. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு B நண்பா. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து போர்டு மாறுது. A போர்டு P போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 948க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 744. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம 9 + 4 = 3, 8 + 4 = 2. அப்போ 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 948க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல்.
நம்மளுக்கு 3 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 948க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 to 0 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுனா மறுபடியும் நம்மளுக்கு பி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 0 to 0 தான் நண்பா நம்மளுடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு நம்ம இதில் தான் நம்ம சி போர்டை எடுக்க போகிறோம். ஸோ போர்டுகள் எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு தொடர்ந்து 2 தடவை சி போர்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ போர்டை கவனிங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா ஏ போர்டு, 3வது ட்ரா பி போர்டு, 4வது ட்ரா பி போர்டு. ஸோ 2 ஏ போர்டு இருக்குது, 2 பி போர்டு இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு தான் கிடைக்கணும், 2 தடவை சி போர்டு கிடைக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா படி தான் சொல்கிறோம், தனிப்பட்டு எதுவுமே சொல்லலாம் நண்பா. உங்களுக்கு மெத்தடை பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 0 to 0. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 239. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம 9 + 9 = 8. 8 + 9 = 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 0 to 0க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ போர்டு படி பார்த்தாலும் 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு மாறுறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு 8 அல்லது 7, 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு போர்டில் டச்சு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா அதுலேருந்து பெய்ட்ஸ் வரவும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 டைம் ஒன்ஸ் மாறுபட்டாலும் பெய்ட்ஸ் இன்னும் கிடைக்கல. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து சி போர்டோடு சேர்த்து பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நம்ம இந்த 8 அல்லது 7 நம்மளுக்கு டபுள்ஸாக இருக்கணும் அல்லது நம்மளுக்கு பெய்ட்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 7 அல்லது 7 8 டபுளாக இருந்தால் 7 7 8ன்னு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலேருந்து சி போர்டு கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. அதோட பெய்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதிலேருந்து நம்மளுக்கு ஏசி அல்லது பிசின்னு வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ நம்ம மெத்தட் படி தான் நண்பா போட்டிருக்கோம். இதில் தனிப்பட்டு எதுவுமே போடலை. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 24/4/2024 50/50 FF 93க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.